முருகன் கையில் இருக்கும் வேல் அது சாதாரண ஆயுதம் இல்லை. அதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு. உங்களுக்கு முருகன் பிடிக்கும் என்றால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேவர்கள் எல்லாம் அச்சத்தில் மூழ்கினர். அசுர சக்தி எல்லையை கடந்தது. யாராலும் அதை நிறுத்த முடியவில்லை. சுரபத்மன் ஆட்சி கொடூரமாய் வளர்ந்தது. அவன் சக்திக்கு யாரும் சமமில்லை. உலகமே அவன் கட்டுப்பாட்டில் விழுந்தது. அப்போது எல்லாரின் நம்பிக்கை ஒரே ஒருவரிடம் திரும்பியது, சிவன். அம்மா பார்வதி கோபம் கொண்டு எழுந்தாள். அவள் சக்தி ஒரு வடிவம் எடுத்தது. ஒரு தெய்வீக ஆயுதம் உருவானது, மின்னல். அது சாதாரண ஆயுதம் இல்லை, அது ஒளியும் சக்தியும் சேர்ந்தது. அதுதான் வேல். அந்த வேல் யாருக்கென தெரியுமா? அம்மாவின் ஆசீர்வாதத்துடன் முருகன் கையில் சேர்ந்தது. அவன் இனி ஒரு தெய்வம் மட்டுமில்லை, ஒரு போர்வீரனானான். நீதிக்காக எழுந்தான். ஒரே ஒரு அடி போதும், வேலின் சக்தி வெடித்தது. அசுரன் கதையும் முடிந்தது.